அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. படைத்தவன் விரும்பும் சமூக நலன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுயநலம் அனுபவிக்கும் மக்களாக இருக்காதீர்கள். பிற மக்கள் ஏதேனும் எங்களுக்கு நல்லது செய்தால் நாமும் அவர்களுக்கு நல்லது செய்வோம். பிற மக்கள் எங்களுக்கு தீமை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு தீங்கு செய்வோம் என்று கூறும் சுயநலமான மக்களாக இருக்காதீர்கள். பிற மக்கள் ஏதேனும் எங்களுக்கு நல்லது செய்தால் நாங்களும் அவர்களுக்கு நல்லது செய்வோம். பிற மக்கள் எங்களுக்கு தீமை செய்தால் அப்போது நாங்கள் அவர்களுக்கு பதிலுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று உங்கள் மனதில் நல்லெண்ணத்தை விதைத்து கொள்ளுங்கள். இந்த செய்தி சுனன் திர்மிதி என்ற நூலிலே 2007 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த விஷயத்தை இந்த நபிமொழியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். விசுவாசிகள் சமூக அக்கறையும் பொதுநல சிந்தனையும் தூரநோக்கு தன்மையும் கொண்டவர்களாக இல்லாமல் வாழ்ந்தால் எச்சரிக்கை முதலில் அந்த மக்களில் ஒருவராக, பின்னர் அந்த மக்களாகவே மாற வேண்டியதிருக்கும். இறுதியில் படைத்தவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் பாதிப்பும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு வந்துவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்கும்போது எங்கள் தோள் புஜங்களை தொட்டு அணிவகுப்பை சரி செய்வார்கள். நேராக நில்லுங்கள், அணிவகுப்பில் மாறி மாறி நிற்காதீர்கள். உங்களின் இதயங்களை அல்லாஹ் கருத்து முரண்கள் நிறைந்ததாக மாற்றிவிடுவான். உங்களில் பருவமடைந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் எனக்கு அருகில், அதாவது முதல் வரிசையில் நிற்கட்டும். பிறகு அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்களும், பிறகு அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்களும், பிறகு அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்களும் நிற்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதிகாலை தொழுகையை தலைமையேற்று தொழுக வைத்த நீதியின் திருவுருவமான சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரால் விஷம் தேய்த்த கத்தியினால் குத்தப்பட்டு பள்ளிவாசலுடைய ஓரத்திலே வேதனையின் உச்சத்திலும் மரணத்தின் விளிம்பிலும் இருந்த நிலையிலே தன்னை நலம் விசாரிக்க ஒரு வாலிபர் வருகிறார். அவருடைய கீழாடை கரண்டைக்கால் கீழ் இருப்பதை கண்டு அவர் திரும்ப செல்லும்போது அந்நேரத்திலும் சப்தமிட்டு அவரை அழைக்க முடியாமல் அருகிலுள்ளவர்களுடைய துணை கொண்டு அந்த வாலிபரை அழைத்து சொன்னார்கள், என் சகோதரருடைய மகனே, உங்களுடைய கீழாடை தரையிலே இழுபடும் வண்ணமாக இருக்கிறது. இப்படி இருப்பது எந்த வகையிலேயுமே பொருத்தமானதாக இல்லை. எனவே உங்களுடைய கீழாடையை தரையிலே படாமல் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். அது உன் ஆடைக்கு மிகுந்த சுகாதாரத்தையும் தருவதுடன் உன்னுடைய இரட்சகரிடம் உனக்கு பயபக்தி மிகுந்தவன் என்கின்ற நற்பெயரையும் பெற்றுக் கொடுக்கும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3700 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தான் குற்றுயிரும் குலையுருமாக இருக்கின்ற போது கூட பிறருடைய
நலனில் அக்கறை கொண்டு அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த உபதேசங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு விசுவாசி எந்த அளவிற்கு இறுதி கட்டத்திலே சிக்குண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தன்னுடைய சுயநலனின்றி பொதுநல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று, சமூக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சமூக நலனில் அக்கறை உள்ளவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.